ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். தாவேகா கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசியதான் தற்போது ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. கேஷ்டாக் போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வெளுத்து வாங்கிய விஜய் திடீரென அரசியலுக்கு வந்தால் சிலருக்கு எரிச்சல் இருக்கும் தானே, எப்படி முடிக்கலாம் என சிலருக்கு குழப்பம் வரும். தம்முடைய பொய்கள் உடைந்து போகும் என்று அஞ்சுகிறார்கள் என விஜய் பேசியிருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாவேகா தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். நெஞ்சில் குடியிருக்கும் தோழர் தோழிகளுக்கு வணக்கம். அரசியல் என்றாலே வேறு லெவல் தான். அரசியலை கணிக்கவே முடியாது. 1967 1977 தேர்தல்கள் போன்று அமைய போகிறது 2026 தேர்தல். 2026இல் வரலாற்று படைக்கும் தாவேகா கட்சி. திடீரென அரசியலுக்கு வந்தால் சிலருக்கு எரிச்சல் இருக்கும் தானே, எப்படி முடிக்கலாம் என தான் சிலருக்கு குழப்பம் வரும். தம்முடைய பொய்கள் உடைந்து போகும் என்று அஞ்சுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்புகளை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்து தற்போது 2ஆம் ஆண்டில் விழா காண்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்துள்ளோம். இந்த நேரத்தில் நம் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இளைஞர்களாகவே இருக்கிறார்களாம். ஏன் இருந்தால் என்ன, அண்ணா எம்ஜிஆர் தொடங்கிய போது பின்னாடி இருந்தது இளைஞர்கள் தான். இதனால் தான் 1967 1977 மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. அதுதான் வரலாறு. மற்றொரு புகார், கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்களாம். ஏன் வரக்கூடாதா? நமது கட்சி எளிய மக்களுக்கான கட்சி. சாதாரண மக்கள் பலவற்றை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். நமது கட்சி பண்ணையாளர்களுக்கான கட்சி கிடையாது. அப்பொழுது பண்ணையார்கள் தான் பதவியில் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணையாளர்களாக மாறிவிட்டார்கள். வளர்ச்சி போன்ற எதையும் கவலைப்படாமல் பணம் பணம் என்று இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட பண்ணையாளர்களை அரசியலை விட்டு வெளியேற்றுவதுதான் நமது முதல் வேலையாக இருக்கு. அதற்கு தான் 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம். விரைவில் பூத் கமிட்டி மாநாடு ஒன்றை நடத்த போகிறோம். அன்று தெரியும் தாவேகா எந்த பெரிய கட்சிக்கும் சலித்தது கிடையாது என்று. முதல் சக்தியால் முதன்மையான சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். முன்மொழி கொள்கை எனும் புதிய பிரச்சினை. எல்லா மொழிகளையும் நாம் மதிப்போம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே தனிப்பட்ட முறையில் எந்த மொழியையும் வேண்டுமேனாலும் யார் வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சிக்கு உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறொரு மொழியை வலுக்கட்டாயமாக அதுவும் அரசியல் ரீதியாக திணித்தால் எப்படி ப்ரோ? தாவேகா சார்பில் நாமே அதை எதிர்ப்போம். பாசிசமும் பாயாசமும் அடித்துக் கொள்வது போல் நடிக்கிறார்கள். இங்கே இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாசிசமும் பாயாசமும், அதாவது நம்ம அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியும் பேசி வைத்து கொண்டு மாற்றி மாற்றி சமூக வலைத்தளங்களில் கேஷ்டாக் போட்டு சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அடித்துக் கொள்வது போல அடித்துக் கொள்வார்களாம். இதை நாம் நம்ப வேண்டுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்று சினிமா ஸ்டைலில் விஜய் பேசியது தான் தற்போது ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. அந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்று சொல்லி பேசியது தற்போது இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டும் ரொம்பவே ரசிக்கக்கூடிய வண்ணமாகவும் இருக்குன்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.